ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு ஒரு பார்க் மாதிரி நல்லா இருக்குது. வாங்க சுற்றி பார்க்கலாம். லால்பாக் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. இங்கே வந்து என்ட்ரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு 20 ருபீஸ், அடல்ட்ஸுக்கு 50 ருபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிக்கெட் எடுத்து உள்ளே நுழைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, என்ட்ரியான உடனே ரைட் சைடில் ஒரு அழகான லேக் இருக்குது. நண்பர்களே, லேக்கில் குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். லேக் பாருங்கள், லேக்கு நடுவில் ஒரு சின்ன ஃபவுண்டைன். ஃபஸ்ட்டு இங்கே டாப்பேரி கார்டன் ஒரு சின்ன கார்டன் இருக்குது. அங்கே வந்து பிளான்ஸ் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அங்கே போய் உள்ளே வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். உங்களால் நடக்க முடியலன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பேண்ட் ஸ்டாண்டு கிளாஸ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. வாங்க என்னென்னு போய் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த இடத்துக்குள்ள நுழையும் போது இந்த சன்ஃப்ளவர் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். பாருங்கள் எவ்வளோ சன்ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த பேண்ட் ஸ்டாண்டு கிளாஸ் ஹவுஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃப்ளவர்ஸ் வச்சு நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும். அந்த தெரியுது பாருங்கள், ஏதோ கிளாஸில் ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போது எனக்கு பின்னாடி இருக்க இந்த இடத்த பாருங்கள். இதுதான் வந்து அந்த மிரர் போட்டுருந்துச்சுல்ல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க. என்னன்னு தெரியல, நம்ம வந்திருக்க நேரம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் நேருக்குன்னு பார்க்க கிளம்பியாச்சு. அதாவது அந்த கிளாஸ் இதை தாண்டி வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், ஸ்டாச்சுலாம் செதுக்கியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை சுற்றி பார்த்தாச்சு. வேறு ஏதாவது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெனின்சுலா கினிசிஸ் ராக் அப்படிங்கிற ஒன்று பார்க்க வந்துட்டோம். இது வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல பேண்ட் ஸ்டாண்டு கிளாஸ் ஹவுஸ், அதை தாண்டி தான் வரணும். ஐயோ எம்மா இங்கே பாருங்க, மலையேறோம். இப்போலாம் நாங்கள் வந்து ட்ரக்கிங் பண்ணுறோம் ஹில்ஸில். ஒரு சின்ன 150 மீட்டர் ஹில்ஸு. இதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது. அதாவது நிற்காமல் நானும் நம்ம நண்பர் வசந்தும் ஏறிக்கிட்டே இருக்கோம். ஏரி என்ன இருக்குன்னு அங்கே ஒரு வேலி போட்டிருக்காங்க. அந்த வேலியை தாண்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நாங்கள் டாப்பில் வந்துவிட்டோம். ஆனால் டாப்பில் ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் பாறை தான். அதாவது இந்த டாப்புக்கு வந்ததுக்கு ஒரு பெனிஃபிட், முன்னாடி ஒரு பில்டிங் தெரியுதா, விஜயமலையா, அதாவது பெங்களூர் டீமோட முன்னாள் ஓனரோட வீடு இங்கேருந்து பார்க்க முடியுது. டாப்பில் வந்ததுக்கு விஜயமலை சார் வீடையும் ஒரு கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க, அதையும் தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வந்ததுக்கு ஒரு பெனிஃபிட், பக்கத்தில் வந்து ஏதோ ஜாப்பனீஸ் மாதிரி ஒரு பில்டிங் இருந்துச்சு. அதை போய் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லால்பாக்குள்ள போன்சாய் பார்க். எங்கே சொல்லுங்கள்? போன்சாய் பார்க். இப்போ போன்சாய் பார்க் பார்க்க ஒரு சைனா பில்டிங் மாதிரி இருக்குது. வாங்க பார்க்க. போன்சாய் பார்க் பார்க்குறதுக்கு ஒரு சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்துச்சுங்க. நண்பர்களே, இப்போ வந்து போன்சாய் பார்க்குள்ளே வந்திருக்கோம். இந்த லால்பாகில் செகண்டாக போன்சாய். இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு அர்த்தம் தர மாதிரி இங்கே தான் நிறைய பிளான்ஸ் வச்சு அதோட பொட்டானிக்கல் நேமில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, போன்சாய் கார்டனில் ஒரு 4-5 செடி இருக்குது. ஒரு சைனா மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அது போக வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக்கிங் போகலாம். அதுக்கும் இந்த இடம் நல்லாயிருக்கு. ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பர் இடம் இது. வாக்கிங் மாதிரி இப்போ நம்ம நண்பர் அஜீஸ் நம்ம கூட வராரு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ரிவர் இருக்குது, அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அது பார்க்கலான்னு இருந்தால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வாட்டர் தான் இருக்குது, ஃபால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம குற்றாலத்து சீசன் மாதிரி. சரி பரவாயில்ல, வாட்டர் ஃபாலை பார்க்கட்டா என்ன, வாட்டரை பார்த்ததே ஒரு சந்தோஷம் தான். அல்ஹம்துலில்லாஹ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது லால்பாகை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல இடம் தான். நான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாலும் இங்கே அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை, அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு நல்ல இடம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா. ஹை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.